தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்மளோட பிரதமர் மோடி அவர்கள் நம்ம இந்தியர்கள் கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, நீங்க யாரும் கொஞ்ச நாளைக்கு தங்கம் வெள்ளி இதெல்லாம் வாங்காதீங்க. ஏன்னா நம்ம கையில இருக்கிற அந்நிய செலாவணி கையிருப்புன்றது ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால நம்ம இம்போர்ட் பண்றதுக்கு நம்ம டாக்ஸும் ஜாஸ்தி பண்ண போறோம். 6% 15% கொண்டு வர போறோம். ஸோ கொஞ்ச நாளைக்கு இதை வாங்காதீங்க அப்படின்றாங்க. அப்போ நமக்கு இந்த நிலைமை வந்ததுக்கு காரணம் அந்நிய செலாவணி கையிருப்பு அப்படின்றாங்க இல்லையா. அந்த அந்நிய செலாவணி கையிருப்பு அப்படின்னா என்ன? ஏன் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் டாலரை சேவ் பண்ணி வைக்கிறாங்க? நம்ம கிட்டே கரன்சி இருக்கு இல்லையா, நம்ம கரன்சி ருப்பீஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்காக நம்ம கவர்மெண்ட் டாலரை வாங்கி சேர்த்து வச்சுக்கிறாங்க? அண்ட் அது மட்டும் இல்லாமல் டாலரோட ரேட் ஜாஸ்தியாச்சு அப்படின்னா பெட்ரோலோட ரேட்டும் ஜாஸ்தி ஆகுது. அது எதனால்? இது எல்லாத்துக்கும் ஒரே பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்நிய செலாவணி அப்படின்றது தான். ஸோ இந்த அந்நிய செலாவணி அப்படின்றது என்ன? நம்ம அந்நிய செலாவணி கையிருப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எதனால்? அண்ட் அதனால் டாலர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அது நம்மளோட லைஃப்பை எப்படி பாதிக்கும் அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, அந்நிய செலாவணி அப்படின்னா என்னென்னா, ஒரு நாட்டோட கரன்சி மற்றொரு நாட்டோட கரன்சியாக மாறுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஃபாரினர் நம்ம நாட்டுக்கு வராங்க, டூரிஸ்டாக வராங்க. அப்போ அவங்க அங்கேருந்து வரும்போது அவங்களோட டாலரை எடுத்துகிட்டு வருவாங்க. இங்கே வந்து செலவு பண்ணுறதுக்காக அதை நம்மளோட ருப்பீஸ்க்கு மாற்றி வைப்பாங்க. அப்போது அவங்களோட கரன்சி, அவங்களோட டாலரை கொடுத்துட்டு நம்மளோட இந்தியன் ருப்பீஸை வாங்கி வைக்கிறாங்க. அப்போது அந்த இதை தான் நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறோம். அந்த கரன்சி உள்ள நம்ம டாலர்ஸ் வந்துட்டு அவங்க மூலிமா டாலர் நம்ம நாட்டுக்குள்ளே வருது இல்லையா, இதுதான் அந்நிய செலாவணி கையிருப்பு. அந்நிய செலாவணி அப்படின்னாலே அந்நியர்களோட அந்த கரன்சியை நம்ம கையிருப்பு வச்சுக்கிறதா. இப்போ நம்மளோட மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்நிய செலாவணி கையிருப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் நம்ம கிட்ட டாலர் வந்து கம்மியாகிக்கிட்டு இருக்குது அப்படின்றது தான். அப்போ நம்ம ஏன் டாலரை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். ஏன் அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் அவங்க கரன்சி வச்சிருந்தாலுமே இன்டர்நேஷ்னலாக ஒரு விஷயத்தை ட்ரேட் பண்ணுறதுக்கு எல்லாருமே டாலரை தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போது எல்லா உலக நாடுகளுக்கும் ஒரு கரன்சி இருக்குது. இப்போ நமக்கு ருப்பீஸ் இருக்குது, டாலர் இருக்குது, யூஎஸ்க்கு, இது மாதிரி எல்லா நாடுகளுக்கும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கரன்சி இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் பொதுவான ஒரு கரன்சியாக இன்டர்நேஷ்னல் லெவலில் ட்ரேட் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுறது இந்த டாலர். சரி, ஏன் டாலரில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, உலகம் டாலரை தான் நம்புது. ஏன்னா டாலர், யூஎஸ் எக்கனாமி ரொம்ப பவர்ஃபுல்லான எக்கனாமி. எந்த நாடு அடி வாங்கி அவங்க கரன்சி வீழ்ச்சி போயிட்டாலும் யூஎஸோட கரன்சி அப்படின்றது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் எப்போவுமே பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இந்தியன் ருப்பீஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்கே 90 ரூபாய் கொடுத்ததா அங்கே டாலரில் 1 ரூபாய் வாங்க முடியும். ஸோ உலக நாடுகளை என்ன நினைக்குது அப்படின்னா, அவங்க நாட்டு கரன்சின்றது, நம்மளோட டாலர் அப்படின்றது ரொம்ப பவர்ஃபுல்லானது, அது என்றைக்குமே அடி வாங்காது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அதனால் தங்கமாகட்டும் இல்லை எண்ணெய் வாங்குறது, இது எல்லாத்துக்குமே அவங்க வந்து டாலர்லேயே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசப்படுது. சவுதியிலேருந்து ஆயில் வாங்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அப்போ நம்ம அதுக்கு ருப்பீஸை போய் அவங்களுக்கு தர முடியாது. அவங்களே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டாலரில் கொடுத்துருங்க அப்படின்வாங்க. அப்போது இந்தியா வந்து நம்ம கையில் இருக்க டாலர்ஸை கொடுத்து தான் அவங்க கிட்டேருந்து ஆயில், சவுதி கிட்டேருந்து ஆயில் வாங்குகிறோம். எதனால் இதை பண்ணுறாங்கன்னா, எல்லா நாடுகளும் டாலர் வந்து என்றைக்குமே வீழ்ச்சி அடையாது, இதை நம்ம வாங்கி வச்சுக்கிறது ஒரு சேவிங்ஸ் அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ நம்ம சொல்லுவோம்ல, மண்ணில் பொண்ணில் போட்டால் அது என்றைக்குனாலும் நமக்கு லாபம் தரும் அப்படின்னு. அதே மாதிரி உலக நாடுகளும் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, டாலரோட ரேட் என்றைக்குமே குறையாது. அதனால் எல்லா ஒரு செலவு பண்ணுறோம், ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரேட் பண்ணுறனாலும் அது கரன்சியில் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மற்ற நாடுகள், அப்போ மற்ற நாடுகள்கிட்ட இருந்து அது டாலரில் நமக்கு பண்ணும்போது லாபம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஓகே, அப்போ இந்தியாவுக்குள்ளே எப்படி டாலர் வருது? நாம் யூஸ் பண்ணுறது ருப்பீஸ் தான். எப்படி டாலர் வருது, நம்ம எப்படி டாலர் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட் தான். நம்ம நாட்டில் நம்ம தயாரிக்கிற மெடிசன்ஸ் ஆகட்டும், அரிசி, நம்ம டெக்ஸ்டைல், நம்ம துணி, இது எல்லாத்தையுமே வெளிநாடுகளுக்கு நம்ம விற்கிறோம் இல்லையா. அப்போது அதை விற்கும்போது நம்ம பொருளை அவங்க கிட்ட கொடுத்து அவங்களோட டாலர்ஸை நம்ம வாங்கிக்கிறோம். அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஐடி கம்பெனிஸ் மூலியமாக தான். ஸோ நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இன்ஃபோசிஸோ இல்லை வந்து டாடா கம்பெனியோ நம்மளாம் என்ன பண்ணுறோன்னா, யூஎஸ் கிளைண்ட்டுக்கு இங்கேருந்து வேலை செஞ்சு கொடுக்குறோம். அவங்க ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க, அந்த ஒரு கிளைண்ட்டுக்கு நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்குறோம். அப்போ நாம் என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்குறோம். அப்போ அவங்க அதற்கு நம்ம டாலரில் பே பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யூடியூப் இருக்குது அப்படின்னா, யூடியூப் வருமானம் எப்படி வரும்னா, அவங்களோட கரன்சி டாலரில் தான் வரும். அந்த டாலரை வந்து நாம் நம்மளோட கரன்சிக்கு மாற்றிக்கிறோம், அப்போ ருப்பீஸில் மாற்றிக்கிறோம். அப்போ என்ன ஆகுது, இப்போ நான் ஒரு யூடியூபராக இருக்கேன், எனக்கு வருமானம் வருது அப்படின்னா எனக்கு யூடியூப் வருமானம் டாலரில் தான் வரும். அப்போ இந்தியா என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த டாலரை வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த எனக்கு இந்தியன் ருப்பீஸை தராங்க. அப்போது உள்ள என்ன ஆகுது, டாலர் இந்த மாதிரி வருது. அண்ட் வேறு எப்படிலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஆர்ஐ அவங்க அனுப்புறது. இப்போ வெளிநாடு
வெளிநாடுகளில் துபாயிலையோ யூஎஸ்லையோ இருக்கிறவங்க, அங்கே வேலை செய்கிறவங்க அவங்க குடும்பத்துக்கு பணம் அனுப்புறதுக்கு டாலரில் அனுப்புவாங்க. அதை நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வாங்கி வச்சுட்டு அதுக்கு தேவையான பணத்தை கொடுத்துருவாங்க. அடுத்ததாக ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். நமக்கு தெரியும் வெளிநாட்டு கம்பெனிகள் நிறைய வந்து நம்ம இந்தியாவில் முதலீடு பண்ணுறாங்க. அப்படின் போதும் நம்மளோட நிறைய சிஎம், இப்போ நம்ம சிஎம் ஆகட்டும் பிஎம் ஆகட்டும் வெளிநாட்டுக்கு போகிறோம், நாங்கள் வந்து அங்கேருந்து ஃபாரின் கம்பெனிஸை கொண்டு வரோம் அப்படின்றாங்க. அது எதுக்காக கொண்டு வராங்க? அப்போ அது மூலிமா அந்த அந்நிய செலவாணி நம்ம நாட்டுக்குள்ளே வரும் அப்படின்றதுக்காக தான் டூரிசம். இப்போ ஃபாரினர்ஸ் இந்தியாவுக்கு டூர் வராங்க அப்படின் போது அவங்களோட டாலரை எடுத்துகிட்டு வருவாங்க, அதுக்கு நம்மளோட கரன்சியாக மாற்றிக்குவாங்க இல்லையா? இப்படி எல்லாம் தான் டாலர் நம்ம வந்து சம்பாதிச்சுட்டு இருக்கோம். சரி, இப்போ இந்த அந்நிய செலவாணி கையிருப்புனா என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதாவது இப்படி நம்ம இந்தியா வந்து எல்லா மூலியமாக இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, ஐடி கம்பெனி இல்லை டூரிசம், இதனால மூலிமா நம்ம எல்லாமே டாலராக சேர்த்து வச்சுருப்போம் இல்லையா? அந்த டாலர்ஸு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அது எல்லாத்தையுமே சேமித்து வச்சுருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி டைமில் இந்த சேவிங்ஸை பயன்படுத்திருக்கிறதா. இப்போ நம்ம வீடுகளில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு ஒரு மெடிக்கல் செலவுக்காக ஒரு பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டே வரும். ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு இந்த பணம் தேவைப்படும். அதே மாதிரி தான் இந்தியாவுக்கு ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வரும்போது இந்த டாலர் நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதை வச்சுருப்பாங்க. அது எப்படிலாம் டாலரில் வச்சுருப்பாங்க, யூரோவில் வச்சுருப்பாங்க, கோல்டு வாங்கி வச்சுருப்பாங்க, ஃபாரின் கரன்சிஸ் வாங்கி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, கோல்டு நம்ம என்னைக்கு வாங்கி வச்சாலும் நமக்கு லாபம் தரும்னு, அதே தான் நம்ம கவர்மெண்ட்டும் வாங்கி நமக்காக வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம டாலரோ இந்த ஃபாரின் கரன்சிஸோ வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம வெளிநாடுகள்ல இருந்து ட்ரேட் பண்ணுறோம், அங்கேருந்து ஆயில் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்தியா வந்துட்டு யூஎஸ் கிட்டேருந்து ஒரு கடன் வாங்கியிருக்கு அப்படின்னா அந்த கடனை திரும்ப செலுத்துறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். நம்மளோட ருப்பீஸோட வேல்யூ கம்மியாகாமல் காப்பாற்றுறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். நம்மளோட பொருளாதார நெருக்கடி வராமல் சமாளிக்கிறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். பொருளாதார நெருக்கடி, இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் நம்ம ரீசெண்டாக ஸ்ரீலங்காவில் பார்த்துருப்போம். அங்கே ரொம்ப பொருளுக்கு ஒரு பிரெட் பேக்கெட் வந்து 100 ரூபாய், 1 லிட்டர் பால் 100 ரூபாய், அந்த ரேட்டுக்கெலாம் விற்கிறது நம்மளால் கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கெலாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் அவங்க கையில் இருந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் ரொம்ப கம்மியாக வச்சுருந்தாங்க. இந்த அந்நிய செலவாணி கையிருப்புன்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதனால் அவங்கக்கிட்ட இப்போ ஃபாரின் கரன்சிஸ் இல்லாததுனால அவங்களால ட்ரேட் பண்ண முடியல. அவங்களால ஒரு ஃபியூவல் வாங்குறதுக்கோ ஃபுட் வந்து சப்ளை பண்ணுறதுக்கோ ஷார்ட்டேஜ் ஆச்சு. இப்போது நம்மக்கிட்ட ஆயில் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆயில் வாங்குறத வச்சு தான் டிரான்ஸ்போர்ட் நடக்கும். அப்படி வெளிநாடுகள்லேருந்து ஒரு பொருளை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஆயில் தேவைப்படும். ஆனால் அதை வாங்குறதுக்கே உங்ககிட்ட கையில் காசு இல்லை. அதுக்கு தேவையான அந்நிய செலவணி அவங்கக்கிட்ட கிடையாது. அதனால் ஃபுட் ஷார்ட்டேஜ் ஆச்சு, ஆயில் தட்டுப்பாடு இருந்தது. அதனால் பொருள்களோட விலை ரொம்ப ஏற்றமாயிடுச்சு. ஒரு பொருளோட விலை எப்படி ஏறும் அப்படின்னா அந்த பொருளுக்கு தட்டுப்பாடு வரும்போது. ஏன்னா ஸ்ரீலங்காக்கு அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட பொருள் தட்டுப்பாடு ஆயிடுச்சு. அவங்கக்கிட்ட வெளிநாடுகள்லேருந்து வர வேண்டிய ஐட்டம் எதுவுமே அவங்களால வாங்க முடியல. அதனால் இருக்கிற பொருளுக்கு ரொம்ப ரேட்டு போடுறாங்க. இப்போ ஒரு பிரெட்டோட பேக்கெட்டே 100 ரூபாய் 200 ரூபாய் அப்படின்னு போடுறாங்க. ஏன்னா அவங்க கையில் காசு இல்லை. அப்போ இந்த மாதிரி போடுறாங்க. அப்போ மக்கள் அதனால் கோபப்பட்டாங்க. அங்கே ஒரு பெரிய ஒரு எழுச்சி அப்படின்றது நடந்தது இல்லையா? ஸோ அந்நிய செலவாணி கையிருப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு பொருளாதார நெருக்கடியும் நம்மளால் சமாளிக்க முடியும். சரி, அப்போ அது நம்மளோட கரன்சினா ருப்பீஸோட வேல்யூ எப்படி பாதிக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சாக்லேட் 10 ரூபாய் இருக்குது. நான் அந்த 10 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு இருக்கேன். ஆனால் அதே சாக்லேட் ஒரு 10 பேர் உடனே வந்து கடையில் வாங்க வராங்க அப்படின் போது அந்த கடைக்காரன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு அந்த சாக்லேட்டோட டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு, நிறைய பேர் வாங்க வராங்க அப்படின் போது அதோட ப்ரைஸை ஜாஸ்தி பண்ணுவான். ஏன்னா அவன்கிட்ட பொருள் கம்மியாக இருக்குது, கூட்டம் நிறையா இருக்கும்போது அதோட பொருளை ஜாஸ்தி ரேட்டுக்கு விற்பாங்க இல்லையா? அதே மாதிரி தான் உலக நாடுகள், அது இந்தியா, சைனா, ரஷ்யா அப்படின்னு எல்லாருமே அவங்களோட ட்ரேடை வந்து டாலரில் பண்ணும்போதும் அவங்க நாட்டுக்கு கையிருப்பா ஓகே டாலரில் நான் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு அது லாபம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் நிறையா டாலரை வாங்கி வைக்கும்போது யூஎஸ் என்ன சொல்லணும்னா, என்கிட்ட பற்றாக்குறையாக இருக்குது, டாலர் என்கிட்ட கம்மியாக இருக்குது, அதனால நான் அதோட விலையை ஏற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அதோட ரேட்டை ஜாஸ்தி பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா 80 ரூபா, ஒரு டாலர் வந்து நான் 80 ரூபான்னு கொடுத்த இடத்துல ஒரு டாலருக்கு நான் 90 ரூபா கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது என்னோட பணத்தோட மதிப்பு அப்படியே அந்த 1 ரூபா தான் இருக்குது, அவனோட பணத்தோட மதிப்பு ஏறிடுச்சு. அப்போது ருப்பீஸோட வேல்யூ இப்படி கம்மியாகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா பெட்ரோல் ப்ரைஸ் ஜாஸ்தி ஆகும். அப்போ பெட்ரோல் நான் வாங்கும் போது கரன்சியில் நான் டாலரில் கொடுத்துட்டு இருந்தேன். அப்போது முதல்ல நான் 80 ரூபா கொடுத்த இடத்துல 90 ரூபா
ரூபா கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. அப்போது நான் என்ன பண்ணுவேன், நானே 90 ரூபா கொடுத்து வாங்குறேன் அப்படின்போது நான் லாபம் வச்சு விற்கணுன்றதுக்காக 100 ரூபா 110 ரூபாய்க்கு விற்பேன். அப்போது பெட்ரோலோட ரேட்டு நானே இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், அப்போ உனக்கு அதில் நான் ஒரு சின்ன லாபம் வைக்கும்போது நமக்கு பெட்ரோலோட ரேட்டு ஜாஸ்தியாகும். டிரான்ஸ்போர்ட் எல்லாத்துக்குமே நமக்கு டெஃபினட்டாக ஆயில் தேவைப்படும். டிரான்ஸ்போர்ட்டில் தான் ஃபுட் ஆகட்டும் எண்ணெவாகட்டும் எல்லாத்தையுமே நம்ம ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ நம்ம இம்போர்ட் பண்ணுற பொருளோட ரேட்டும் நம்ம ஜாஸ்தி பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் அங்கே இருந்து ஒரு விஷயத்தை இறக்குமதி பண்ணுறேன் அப்படின் போது அதுக்காக நான் என்கிட்ட நிறைய பணத்தை கொடுக்குறேன். ஸோ ஒரு நாட்டோட இந்த அந்நிய செலாவணி அப்படின்றது தான் இந்த நாட்டோட பொருளாதாரம், பெட்ரோலோட ரேட்டு, ருப்பீஸ் நம்மளோட கரன்சியோட வேல்யூ அப்படின்ற எல்லாத்தையுமே நிர்ணயிக்குது. ஸோ இப்போ நம்மக்கிட்ட அப்படி அந்நிய செலாவணி கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்ச நாளைக்கு வாங்காதீங்க அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அந்நிய செலாவணி அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். புரியாதவங்க இன்னொரு 2 டைம்ஸ் கேட்டு பாருங்கள், டெஃபினட்டாக புரியும். அண்ட் அடுத்த வீடியோவில் வந்துட்டு இந்த டாலர் உலகத்தை எப்படி ஆளுது அப்படின்ற மாதிரி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இல்லை வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், பேசுகிறேன். அண்ட் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.